ஓம் சாந்தி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள். மனதளவில் பாதிக்கப்படுற ஆத்மாக்களை பற்றி சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை வச்சு ஒரு 11 நாட்கள் சேவை, ஆன்லைன் சேவை இருக்குது. அதில் கலந்துக்கிறதுக்கான ஒரு தகவல் தான் இது எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் பொதுவாக மனநிலை பாதிக்கப்பட்ட ஆத்மாக்கள் அவங்க எவ்வளோ இருக்காங்க அப்படிங்கிறது, அப்புறம் அவங்க எப்படி எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது, இப்போ நம்ம இல்லறத்தில் இருக்கிற ஆத்மாக்களாக இருந்தாலும் இல்லை நமக்கு தெரிஞ்ச ஆத்மாக்களுடைய பிஹேவியர் இந்த மாதிரி இருக்குனாலும், வருங்காலத்தில் அவங்களுடைய பிஹேவியர் கொஞ்சம் ஒரு வருஷம் 2 வருஷத்துலேயே அவங்களோட பிஹேவியர் ரொம்ப மாறி முழு அவங்க மனதும் பாதிக்கப்படுற அளவுக்கு முழுமையாக என்ன நினைவும் இல்லாமல் தான் என்ன செய்கிறோம் அப்படின்றத தெரியாமல் மாறக்கூடிய அளவுக்கு ஆத்மாக்கள் மாறலாம். அந்த அளவுக்கு போகிற ஸ்டேஜெல்லாம் வரும் அப்படின்றத நம்ம இப்போவே தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வந்து அவங்களுக்காக யோகா பண்ண வேண்டியது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். இல்லை ஒருவேளை நம்ம கூட அந்த நிலைமையில் இருக்கலாம். சில பேர் புருஷார்த்தம் நல்லா பண்ண முடியாமல் இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளும் இருக்குது. அதுக்கான ஒரு முயற்சி, அதை மாற்றுறதுக்கு ஒரு முயற்சி, ஒரு ஆன்லைன் சேவையாக தான் நம்ம யோகா குரூப்பில் மீட்டிங் வச்சு நம்ம டெய்லி யோகா பண்ணுவோம். அதில் ஒரு ஸ்பெஷல் டாப்பிக்காக இதை வச்சு நம்ம வந்து யோகா பண்ண போகிறோம் நாளையிலேருந்து. ஸோ அது ஃபஸ்ட்டு வந்து சில டீட்டெயில்ஸை வந்து பார்ப்போம். அதாவது இந்தியர்களை பொறுத்த வரையுமே பொதுவாக பார்த்தா 40% பேர் வந்து 15 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கிற ஆத்மாக்கள் இருக்காங்கல்ல, 40% அவங்க தான் அதிகமான மன உளைச்சல் பாதிப்பில் அடைகிறாங்க. நான் சொல்கிறது வந்து சாதாரண ஒரு டிப்ரெஷன் இல்லை. அதாவது அவங்களுடைய குணாதிசயம் மாறி முழு ஒரு பைத்திய ஸ்டேஜுக்கு போகிறான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஸ்டேஜுக்கு போகிற அளவுக்கு மாறக்கூடிய ஒரு பர்சன்டேஜ் இருக்காங்க 40%க்கு இந்தியாவில். அப்போ யோசிச்சு பாருங்கள், எந்த அளவுக்கு வந்து மன உளைச்சல், அப்புறம் விகாரங்கள் விளையாடுது வாழ்க்கையில். நம்மளோட எல்லாரோட வாழ்க்கையிலையுமே இப்படி ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு டெஸ்ட் பேப்பர்னு தெரியும், நமக்கு அப்பாவோட ஞானம் எல்லாமே தெரியும். ஆனால் உலக ஆத்மாக்களுக்கு அது தெரியாது. போய் சொன்னாலும் எத்தனை பேர்கிட்ட சொல்ல முடியும்னு தெரியாது. ஆனால் மனசா சேவையில் கண்டிப்பாக சரி பண்ண முடியும். முயற்சியை நம்ம எடுத்துக்கிட்டே இருப்போம். கண்டிப்பாக அதுக்கான ஒரு பலன்கள் கிடச்சிட்டே இருக்கும் நம்மளுக்கு. அப்புறம் உலக அளவில் பார்த்தோம் அப்படின்னா 47.8 பில்லியன் மக்கள் வந்து ஒரு நாளைக்கு அந்த சைக்கோ ஸ்டேஜுக்கு மனசு ரொம்ப பாதித்து மனதளவில் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிற ஸ்டேஜ், ஒரு முத்தி போகிற ஸ்டேஜுக்கு வந்து போகிறாங்க ஒரு நாளைக்கு. அப்படின்னு பார்த்தா 47.8 பில்லியன் அப்படின்னா 4 கோடி, தோராயிரமாக 4 கோடி பேர் உலகத்தில் ஒரு நாளைக்கு அந்த மாதிரி ஒரு பாதிக்கப்படுறாங்க மனதளவில். அவங்க பாதிக்கப்பட்டு தன்னுடைய எந்த வேலையுமே அவங்களுக்கு என்ன செய்கிறோம், எங்கே ஒரு கான்ஷியஸ்னஸ்ஸாக ஒரு அலர்ட்டாக நம்ம எப்படி இப்போ வாழ்கிறோமோ அப்படி அவங்க வாழ்க்கை வந்து இல்லாமல் மாறி போயிடுது. 4 கோடி பேர் ஒரு நாளைக்குன்னா யோசிச்சு பாருங்கள். அப்போ எப்படி வந்து உலகம் மாறிட்டுருக்கு. மனம் புத்தியை வந்து கண்ட்ரோல் பண்ணி, மனம் புத்தி நம்மளுக்கு நம்ம மாஸ்டராக இருந்து மனம் புத்தியை வந்து நம்ம வழி நடத்திட்டு போகிறோம். இந்த மாதிரி ஒரு புருஷார்த்தம்லாம் நம்ம பண்ணுறோம். அவங்க அதெல்லாம் பண்ணுறதில்ல, அவங்களுக்கு தெரியாது. அப்போ அவங்க எவ்வளோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது எட்டு மக்கள் இருக்காங்கன்னா அதில் ஒருத்தர் வந்து பாதிக்கப்பட்டுறாங்க முதல்ல. மீதி இருக்கிறதில் ஒரு 3-4 பேர் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாடுறாங்க. அதாவது அந்த முழு மனது பாதிக்கப்பட்டு போகிற ஸ்டேஜுக்கு முந்தின ஸ்டேஜ் அந்த மாதிரி. ஸோ இது வந்து கணக்கெடுப்பில் எடுத்திருக்காங்க உலக அளவில். இப்போ நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தா கூட தெரியும் இதெல்லாம். அப்புறம் சாதாரணமாக ஒரு நாளைக்கு வந்து டிப்ரெஷன் மட்டுமே அதில் ஆழ்ந்து போகிறது வந்து 25% மக்கள் போயிடுறாங்க ஒரு நாளைக்கு உலகத்தில் வந்து. அதனால் நம்ம சில விஷயங்களெல்லாம் ஃபேக்காக ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி காமிச்சிக்குவாங்க. உலக அளவில் நம்ம பார்ப்போம், யாரோடைய வாழ்க்கையாவது பார்ப்போம், இவங்க லைஃப் இவ்வளோ நல்லா இருக்கே, இவங்க இவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து உண்மை கிடையாது. அவங்க ஒரு பற்றில் போய் சிக்கிக்கிறாங்க. ஸோ எந்த ஒரு விஷயத்த வெளிக்காட்டுறாங்களோ அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், அந்த வெளிக்காட்டுறதுல தான் அவங்களுக்கு பற்று இருக்குது. உண்மையாகவே ஒரு சந்தோஷமான ஒரு நேரத்தை அவங்க அதை அனுபவிக்கிறத விட வெளிக்காட்டுறாங்க.
பிகேஸும் அப்படி பிகேஸ் நான் பிகேஸ் யாராக இருந்தாலும். ஸோ ஒரு விஷயத்த வெளிக்காமிச்சு ஃபோட்டோ போடுறது இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அதை வெளிக்காட்டுறதுல தான் சந்தோஷம். ஸோ அவங்களுக்கு மற்ற மக்களுடைய அந்த அட்டென்ஷன் இல்லை, ஏதோ ஒரு சோஷியல் மீடியாலேயோ அவங்களுக்கு அதில் ஒரு அட்டென்ஷன் இல்லை, லைக்ஸ் இல்லை, ஏதோ ஒன்று இல்லை, வியூஸ் பார்க்கல, யாரும் அவங்கள பாராட்டலை, புகழலை, அவங்க லைஃப் சூப்பராக இருக்குது அப்படின்னு ஒரு பார்ப்பாங்க இல்லையா. இப்போ எல்லாருமே சோஷியல் மீடியா வச்சுருக்கோம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா அவங்க ரொம்ப ஈஸியாக வந்து மனநிலை பாதிக்கப்பட்டுருவாங்க. அவங்களோட ஸ்டேஜ் ரொம்ப ஈஸியாக போயிடும். இப்போ வந்து சொல்கிறது இது இப்படி அவங்களோட மனநிலை ஸ்டேஜ் எப்படி போகும்னா, கான்ஷியஸ்னஸ் இழந்து என்ன செய்கிறோன்னு தெரியாத அளவுக்கு நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு நிலைமைக்கு அந்த மாதிரி ஆத்மாக்கள் ஈஸியாக போயிடுவாங்க. ஏன் அப்படின்னா சுயத்தை கவனிக்காமலே ஒரு பர சிந்தனையிலே இருந்திருந்து, வெளி உலக சிந்தனையிலே இருந்து, மாயையிலே இருந்திருந்து திடீர்னு அந்த கையை விட்டு அந்த மாதிரி ஒரு விஷயம் போகிறது, ஒரு அட்டென்ஷன் இல்லை அப்படின்றப்போ என்ன ஆகுது, ஈஸியாக வந்து அவங்கெல்லாம் வந்து ஒரு மனசளவு ரொம்ப பாதிக்கப்பட்டு ஒரு பைத்தியம் பிடிக்கிற ஸ்டேஜுக்கு போவாங்க. இதுக்கப்புறம் மனிதாத்மாக்கள் ஈஸியாக போயிடுவாங்க. இப்பயே இந்த பர்சன்டேஜ் கணக்கெல்லாம் பார்த்தா ஒரு நாளைக்கு 4 கோடின்னு யோசிச்சு பாருங்கள். முழுமையாக மாறுறாங்க. அதாவது இந்த ரோட்டிலலாம் நம்ம பார்ப்போம், ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிட்டு நிஜமாலே அவங்க மனம் பாதிக்கப்பட்டு அவ்வளோ ஒரு பரிதாபமான ஒரு நிலைமைக்கு இருக்கிறாங்க அவங்க. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 4 கோடி பேர் அப்படின்னா எப்படி போயிட்டுருக்கு நம்ம உலகம். இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா மனதில் இரக்கம் அப்படின்றது நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. 5 ஸ்வரூபத்தில் வந்து 5 ஸ்வரூபத்துலேயுமே நம்மளுக்குள்ள அந்த கருணை வந்து நிரம்பி இருக்கும். அப்பாவுக்கு எப்படி கருணை இருக்கோ அந்த அப்பாவோட நேரடி குழந்தைகள் நம்மளுக்கு அந்த கருணை கண்டிப்பாக தேவை. மனதின் சேவை நம்ம கண்டிப்பாக செய்யணும். ஸோ இதில் ஒரு விஷயம் என்னென்னா, சில சிம்டம்ஸ் நான் சொல்கிறேன். அவங்களுக்கு இது நமக்கு பொதுவாக தெரியும், பட் இருந்தாலும் அந்த சிம்டம்ஸை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நார்மலாக ஒரு டிப்ரெஷன், ஏதோ ஒரு விஷயத்தில் பணம் சம்மந்தப்பட்ட விஷயம், வேலை சம்மந்தப்பட்ட விஷயம், உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயம், பற்று, இது எல்லாத்தையும் தாண்டி இதெல்லாம் வந்து சாதாரணமான ஒரு மன கஷ்டம், அப்படி மனசு சோகம் அப்படி தான் ஆரம்பிக்கும். அது என்ன ஆகும், நாட்கள் போக போக அந்த ஆத்மாக்களுக்கு என்ன ஆகும், அது ரொம்ப ஆழமாக பதிய ஆரம்பிச்சிடும். என்ன இப்படி தான், நான் இப்படி தான் அப்படின்னு அவங்களே ரொம்ப லோவாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுதான் ஆரம்ப ஸ்டேஜ். இது ரொம்ப சாதாரணமாக நமக்கு தெரியும். ஆனால் வந்து டாக்டர்ஸ் இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, இப்படி தான் ஆரம்பிக்கும், போக போக அது வந்து அது தன்னுடைய அந்த பைத்தியம் பிடிக்கிற அந்த ஸ்டேஜுக்கு போகிற அளவுக்கு போயிடுறாங்க. இது வந்து நம்மளுக்கு அந்த சிம்டம்ஸ் மேபி நல்லா புருஷார்த்தம் பண்ணுற ஆத்மாக்களுக்கு இருக்காது. நல்லா அவங்களோட மனநிலை நல்லா சீராக இருக்கிறதுலையே தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அப்படி சில ஆத்மாக்கள் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, இவங்க புருஷார்த்தம் நல்லா பண்ணல, பிகேவாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து ஏதோ ஒரு பிடிமானத்தை நோக்கி போகிறாங்க, ட்ராக் சரியில்லை அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த மாதிரி ஆத்மாக்கள். அப்புறம் நான் பிகேஸ், நம்மளுக்கு கூட இருக்கிற ஆத்மாக்கள், அது இல்லறமாக இருந்தீங்கன்னா இல்லறம், இல்லை வேறு தெரிஞ்ச ஆத்மாக்கள், ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்குள்ளேயே இந்த மாதிரி சிம்டம்ஸ் நம்ம பார்க்க முடியும். சரிங்களா. ஸோ ஒரு சோகத்தில் ஆரம்பித்து அது வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, திடீர்னு நல்லா சிரிக்க ஆரம்பிப்பாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் உடனே என்னாகும், ரொம்ப லோவாக ஆரம்பிச்சிருவாங்க. மறுபடியும் கொஞ்ச நேரத்தில் ஒரு 1 hour or 2 hours மறுபடியும் ரொம்ப தைரியமாக பேசுவாங்க. இதெல்லாம் நான் சொல்கிறது ஒரு நாளையில் அவங்களுடைய மூடு இந்த அளவுக்கு மாறுது. 4-5 மூடு வந்து ஒரு நாளைக்கு மாறுது அப்படின்றது இருக்கக்கூடாது. சீரான ஒரு நிலையில் சாதாரணமாவது இருக்கணும் அவங்க. அதுதான் வந்து முக்கியம். அது மட்டும் இல்லாமல் அவங்க இப்படி டக்குன்னு மூட் மாறுதா, இது வந்து ஒரு சிம்டம்ஸ். ரொம்ப ஹாப்பி, அதாவது ரொம்ப சந்தோஷம், சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப சந்தோஷப்பட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. திடீர்னு ரொம்ப சோகம், திடீர்னு ரொம்ப தைரியம், அதாவது தைரியமாக இருந்தால் ஓகே அவங்க பரவாயில்ல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதுவும் ரொம்ப நேரம் இருக்காது, டக்குன்னு போயிடும். அதுதான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சிம்டம்ஸாக ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப ஜாஸ்தி சாப்பிடுவாங்க. சில பேர் அவங்களுடைய மனதை தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும் பொழுது நிறைய சாப்பிடுவாங்க. சில பேர் சாப்பிடவே மாட்டாங்க, சில பேர் நிறைய சாப்பிடுவாங்க.
ஸோ கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நல்லா சாப்பிட்றாங்க, நல்ல தைரியமாக திடீர்னு பேசுகிறாங்க, கொஞ்சம் வருத்தப்படுறாங்க, நல்ல தைரியமாக பேசுகிறாங்க, திடீர்னு டவுன் ஆகுறாங்க. இப்படி இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், சரி அவங்களே கொஞ்சம் நல்லா சரியாயிடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பொதுவாக கம்மியாக சாப்பிட்றவங்கன்னா இவங்க வருத்தத்தில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுப்போம். ஆனால் நிறையா சாப்பிட்றாங்க, அளவுக்கு மீறி சாப்பிட்டுட்டே இருக்காங்கன்னா நம்ம அவங்க டிப்ரெஷனோ மனநிலை பாதிக்கப்படுறாங்களோ நமக்கு தெரியாது. ஸோ இதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். அவங்களோட சிம்டம்ஸ் இப்படி இருக்கும். திடீர்னு அவங்களோட கோவம் இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்களோட கோவத்தை கட்டுப்படுத்தவே முடியாது. திடீர்னு எல்லாத்துக்கும் கோவப்படுறது, இதெல்லாம் சாதாரணமாக ஸ்டார்ட் ஆகும். ஆனால் கொஞ்சம் நாட்களில் பயங்கரமாக மனம் பாதிக்கப்படுற அளவுக்கு போயிடும். அதனால் இதை கண்டிப்பாக இதுக்கான ஒரு சேவை, மனதின் சேவை நம்ம ஒருத்தரும் செய்யணும். இன்னொரு விஷயம், தன்னை பற்றியே நான் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஒரு நேரம் தன்னை பற்றி வேறு மாதிரி நினைப்பாங்க, ரொம்ப அமைதி, ரொம்ப நல்ல குணம் அப்படின்னு நினைப்பாங்க. இன்னொரு நேரம் நான் இப்படி தான் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அது ரொம்ப எப்படி சொல்கிறது, ஆழமாக நினைப்பாங்க, ரொம்ப ஆழமாக நினச்சிடு அப்படி வாழ்வாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதாவது பார்டர் லைன் பர்சனாலிட்டி டிஸார்டர் அப்படின்ற ஒரு பிரச்சனை இதெல்லாம். இந்த மாதிரியெல்லாம் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம இந்த ஆத்மாக்களையும் அந்த ஜோன்லேருந்து வெளியே கொண்டு ஆத்மாக்களுக்கு சக்தி கொடுக்க வேண்டியது அவசியம். ஸோ நீங்கள் எப்போ யோகா பண்ணாலும் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக எடுத்துக்கிட்டு அவங்களுக்கும் நம்ம சக்திகளை கொடுப்போம். இப்போது ஆன்லைன் யோகா மீட்டிங் பற்றி சொல்லணுன்னா, இப்போ நாளையிலேருந்து இந்த 11 நாட்கள் இல்லை ஒரு 15 நாட்கள் கூட வச்சுக்கலாம். காலை நேரத்தில் ஸ்பெஷலாக சக்திகள் கொடுக்கப்படும். மனநிலை தைரியம் இருக்கணும், ஆத்மாக்களுக்கு எல்லாமே கிடைக்கட்டும்னு அப்பாவோட கிரணங்களை நம்ம பரப்புவோம். அது பல விதத்தில் நம்ம யோகா பண்ணலாம். இந்த சக்தி கொடுக்கறது, மனதுக்கு சக்தி கொடுக்கறதையே விதவிதமாக நாம் பண்ணுவோம். ஆன்லைனில் கூகுள் மீட் அப்புறம் ஜூம் மீட்டிங்கும் நடக்கும். 11 மணி அப்புறம் சாயந்தரம் 6 மணி அந்த மாதிரி டைமில் நடக்கும். ஒரு நாளைக்கு 3 மீட்டிங் கண்டிப்பாக நடக்கும். இது ஆன்லைன் யோகா. நம்ம எங்கே இருக்கோமோ அங்கேருந்து நம்ம எல்லாருமே யோகா பண்ணுவோம், இணைஞ்சிருப்போம். சரிங்களா? அப்போது இந்த ஆன்லைன் யோகா இப்போ ஒன் இயர் ஆகிடுச்சு. 1 இயர் முடிஞ்சு எக்ஸ்ட்ரா ஒரு 1-2 மந்த்ஸ் ஆக போகுது. இந்த ஒரு வருஷத்தில் பார்த்தோம்னா நிறைய ஆத்மாக்களுக்கு நிறைய மாற்றங்கள், நல்ல ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடச்சிருக்கு. ஸோ இப்போது நம்ம பண்ண போகிற இந்த யோகா இதுலேயுமே நல்ல ரிசல்ட் வரும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ யாருக்கெல்லாம் ஜாயின் பண்ணணுமோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஆத்மஸ்திதி வரல, ஆத்மஸ்திதி பற்றி எனக்கு தெரியலை, எத்தனை வருஷம் நீங்கள் பிகேவாக இருந்தாலும் சரி, ஆனால் ஆத்மஸ்திதி எனக்கு தெரியலைங்க சிஸ்டர் அப்படின்னாலும் தயவு செஞ்சு ஆன்லைன் மீட்டிங்கில் ஜாயின் பண்ணி யோகாவை கற்றுக்கங்க. யோகா வரலனாலும் ஜாயின் பண்ணுங்கள். அந்த கிரணங்கள் ஒரு 5 பேர் 6 பேர் ஒரு நாளைக்கு மீட்டிங்கில் இருந்தால் கூட அவ்வளோ சக்திசாலியான கிரணங்கள் இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கும் ஆத்மஸ்திதி ஏற்படும். நம்ம எவ்வளோ சின்சியராக பண்ணுறோமோ கண்டிப்பாக ஆத்மஸ்திதி நல்ல சக்திசாலியாக இருக்கும், பாவ கர்மங்கள் அழியும். அந்த கனெக்ஷன் அவ்வளோ பவர்ஃபுல்லாக மாறும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ ஆத்மஸ்திதி இல்லாமல், யோகம் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம எவ்வளோ முரளி படித்தாலும், ஞானம் இருந்தாலும், புருஷார்த்தம் அந்த தாரணைங்கிறது அது செய்கிறதுக்கு யோகம் ரொம்ப அவசியம். அதுதான் முதல் அப்புறம் கடைசி வழி, அவ்வளோதான், வேறு வழியே கிடையாது. தண்டனைகள் இல்லாமல் நம்ம பாஸ்வதானர்லாம் ஆகணும்னா. அதனால் இப்போது கமெண்ட் செக்ஷனில் குரூப் யோகாவோட அந்த லிங்க்கு கொடுக்குற வாட்ஸ்அப் குரூப் லிங்க், அதில் தான் எல்லா மீட்டிங் இதுவும் நடக்கும். லிங்க்ஸ் உங்களுக்கு முன்னாடி அனுப்பிடுவோம். ஸோ டெய்லி இந்த 11 days நான் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்க வாங்க. அதே மாதிரி உங்களுடைய நேம் சொல்லிவிடுங்க. என்னோடய நேம், இந்த நேம் இதுக்காக யோகா பண்ணுங்க அப்படின்னு. ஸோ இப்போ வரைக்கும் ஒரு 6 ஆத்மாக்கள், 6லேருந்து 7 பேர் நேம் சொல்லியிருந்தாங்க. அவங்கள வச்சு நம்ம யோகா பண்ணுவோம். அவங்களோட சிச்சுவேஷன் சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு கமெண்ட்ஸில் கூட உங்கள் நேம் சொல்லுங்கள். அப்படி நேம் சொல்ல விருப்பம் இல்லைன்னா
சிவ் பாபா இல்லை ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிச்ச வார்த்தை, ஞான பாயிண்ட்டான வார்த்தை வச்சு மேரா பாபா அப்படின்னு ஏதாவது ஒன்று வந்து சொல்லுங்கள். அந்த பேரை வச்சு யோகா பண்ணுங்கள், கூட யோகா பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கு வந்து நம்ம சேவையை வந்து கண்டினியூ பண்ணுவோம். யோக தானம் வந்து நடக்கும். ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம், ஆத்மஸ்திதி வந்து யாருக்கு தெரியலையோ தயவு செஞ்சு உடனே கற்றுக்கங்க. அது வந்து அதை பயிற்சியில் கொண்டு வரணும். அப்போ தான் சுய மாற்றம் நம்மளுக்கு நடக்கும். அதுக்காக தான் இந்த ஆன்லைன் மீட்டிங் எல்லாமே. ஓகேப்பா, ரொம்ப நன்றி. கமெண்ட்ஸில் வந்து லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆத்மஸ்திதி பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நிறைய இந்த ப்ளேலிஸ்ட்லேயே வந்து இருக்கும். ஆத்மஸ்திதி வந்து எப்படி, அதோட சிம்டம் எப்படி இருக்கும், அது இந்த ப்ளேலிஸ்ட்லேயே இருக்கும். அது கூட போய் பார்த்து தெரிஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம டெய்லி ஒரு 15 மினிட்ஸ் அட்லீஸ்ட் அப்படி பண்ணும் பொழுது, புது ஆத்மாவாக இருந்தாலும் சரி, முன்னாடியே ஞானம் எடுத்த ஆத்மாவாக இருந்தாலும் சரி, ஆத்மஸ்திதி வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தான் நம்மளால் யோக தானம் சேவையோ ஏதோ ஒன்று பண்ண முடியும், மனதளவுலேயும் கூட. ஓகே, ஓம் சாந்தி.